நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள திமுக எம்எல்ஏ கதிரவனின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம். தற்போது திருச்சி மண்ணச்சநல்லூர்ல எம்எல்ஏ அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கு. அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சு அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தெரியுங்க, நாமக்கல் மாவட்டம் விசைத்தறி தொழிலாளர்கள் ஏழை எளிய வறுமையை பயன்படுத்தி கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து ஆசை வார்த்தைகள் கூறி 10 to 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கிட்னி திட்டம் நடைபெற்றதாக பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவம் மீது பலர் பேசிய வீடியோ வெளியானது. இதை நாம் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்த ஆரம்பம் முதலே. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உங்களுடன் மனுஷன் கதிரவன் என நிகழ்ச்சியில் மனுஷன் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் பேசும்பொழுது எப்போது பணம் குறைவாக இருக்கிறதோ அப்போது கிட்னி எடுத்து விடும் வாங்க என்றும் கூறியும் ஒரு அறுவை சிகிச்சைக்கு 10 to 12 லட்சம் ரூபாய் வாங்குவார்கள், எங்களிடம் 2 to 3 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும், எனது அப்பா ரோல்ஸ் காரின் விலை எவ்வளவு தெரியுமா என்றும் 14.5 கோடி என கூறியுள்ளார். நான் பண்ண அறுவை சிகிச்சை மொத்தமே 252 என பேசியுள்ளார். இந்த வீடியோ வைரலான நிலையில் இது குறித்து முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் எல்லாருடைய பதிவிட்ட போது எல்லாருடைய சின்னத்தை விட்டால் தான் ரோல்ஸ் கார் வாங்க முடியும் என பேசியது இது கண்டனம் தெரிவித்திருந்தார். இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கிட்னி திட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட மனுஷன் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் பதவி விலக கோரி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனுஷன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி புறநகர் மாவட்ட செயலர் அஞ்சானஞ்சன் தலைமையில் மனுஷன் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட வந்த போது அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்கள் பேட்டி அளிக்க பொழுது பேட்டி அளித்தால் எங்களுக்கு வேலை போய்விடும் என காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தியும் குண்டுகட்டாக ஒவ்வொருவரையும் கைது செய்தனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மலைச்சோலை சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலக வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என போலீசார் போராட்டக்காரர் தெரிவித்ததால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இவர்கள் போராட்டம் நடைபெறும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பெரியங்க, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.